உயிரை துறந்து வரும் நீதான் என்னை எழுத்து நான் போடும் கையெழுத்து அன்பே. வயிற்றுக்குலாம் குடலுக்குலாம் ரொம்ப நல்லது. அல்சர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குடிக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாஷா குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரே கல்லில் 2 மாங்காய், அதாவது ஒரே டைமில் 2 ரெசிபி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு போட்டி ஃப்ரை செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மிளகு சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பவுடர் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதையும் போட்டு நல்லா அதை இடித்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப நைஸ் அரைய தேவையில்ல, லைட்டாக இருந்தால் போதும். இப்போ இந்த நல்லா கழுவி சுத்தம் செஞ்ச போட்டி எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம். இது இடித்த அந்த பெப்பர், இஞ்சி பூண்டு இதெல்லாம், கருவேப்பிலை 1 கொத்து, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, மட்டன் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி, 1 பச்சை மிளகா. இதில் நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ண மாட்டோம், ஒன்லி இந்த பச்சை மிளகா காரம் தான். இடிச்சப்போ போட்டோம்ல பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இப்போ 1 பச்சை மிளகா, அப்புறம் தாளிக்கும் போது பச்சை மிளகா போடுவோம். இதை நல்லா தண்ணி முழுகிற அளவுக்கு போட்டு ஒரு 8லேருந்து 10 விசில் நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். இப்போ இந்த ஸ்டாக் தனியாகவும் இந்த வெந்த போட்டியை தனியாக எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த ஸ்டாக்கில் தான் நம்ம சூப் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இப்போ போட்டி ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு கடாயில் ஒரு 2 தேக்கரண்டி ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, சோம்பு, சீரகம் போட்டு கொஞ்சம் நல்லா அது வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வெட்டின வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தனால இப்போ பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1 காஞ்ச மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கோங்க. தக்காளி பெருசாக இருந்தால் ஒரு 1/2 தக்காளி போதும், சின்னதாக இருந்தால் ஒரு குட்டி தக்காளி அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. தக்காளி டேஸ்ட் இதில் கம்மியாக தான் இருக்கணும், ஏன்னா இது செட்டிநாடு ஸ்டைலில் இருக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், திருப்பி 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, உப்பு கொஞ்சம், ஏன்னா அப்போவே வேக வைக்கும்போது போட்டிருக்கோம், அதனால் பார்த்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தேவைன்னா கடைசியில் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு மட்டும் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த வேக வச்சுருந்த போட்டி இதில் போட்டு நல்லா பரட்டிக்கலாம். இதில் எந்த தண்ணியும் நம்ம ஆட் பண்ணல, வெறும் இதுலேயே அந்த ஆயிலில் இதுலேயே ஃபேட்லேயே வேகுது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் உங்களுக்கு. நல்லா உங்களுக்கு அந்த செட்டினோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போது போட்டி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போது அதே பாத்திரத்தில் நம்ம இப்போ சூப்பும் பண்ணிடலாம் கையோட. இதுதான் ஒரே கல்லில் 2வது மாங்காய். இது இப்போது ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு அதில் சின்ன வெங்காயம் ஒரு 4, ஒரு கொஞ்சோண்டு தக்காளி போட்டு நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினோடனே அந்த ஸ்டாக் இருக்குல்ல, அந்த வேக வச்ச தண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு, இந்த பெப்பரும் சீரகம் இடித்து வச்சது அது கொஞ்சம் தூள் போட்டுக்கோங்க. சூப்புனாவே கொஞ்சம் அந்த பெப்பர் இது இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி போட்டு ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது சூப்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் குடல் சூப் குடிக்க போகிறேன். வெட்டு குடிச்சு பார்க்கலாமா? செம்மையாக இருக்குது. வயிற்றுக்குலாம் குடலுக்குலாம் ரொம்ப நல்லது. அல்சர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குடிக்கணும், இல்லைன்னா உனக்கு சத்து இல்லை. இது குடிச்சா நல்லா ஆட்டுக்கால் சூப் மாதிரி தான் இருக்கும், கொலனா இருக்காது, தண்ணி மாதிரி தான் இருக்கும். குடிச்சு பார்க்கலாம். போட்டி ஃப்ரை சாப்பிட போகிறோம், சாப்பிட்டுட்டு அது குடிக்க போகிறோம். இது சூப்பராக இருக்குது. இப்போ இது எடுத்து குடிக்க போகிறோம். நீங்களும் இது மாதிரி சமைச்சு இது மாதிரி சூப் போட்டு சாப்பிட்டுப்பாங்க, ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையாக இருக்கும். மறக்காம நம்ம போட்டுக்கோங்க. பாய். பாய். இப்போ சாப்பிட போகிறோம். பாய்.